ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நாம் ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே செய்கிறது அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு பூண்டே தேவையில்லைங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா? நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கொத்தமல்லி, ஜீரகம், துவரம்பருப்பு, ரேஷன் கடை பருப்பு தாங்க போட்டேன், கடலைப்பருப்பு, கடுகு, மிளகு, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால அரிசி கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. நான் வீட்லேயே செய்கிறதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கடையில் நான் வாங்கவே மாட்டேங்க எப்பவுமே. வரமிளகா, கருவேப்பிலை, லைட்டாக ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுங்க. மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனா தான் கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு மேலே தெரிக்காது, இல்லைன்னா தெரித்து வெளியே வந்துடுங்க. சூடான மிக்ஸி வந்து வீணாக போயிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டுங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போடணுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் கெட்டு போகாதுங்க. அதனால மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது உங்கள் அம்மா வைக்கிற ரசம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுப்பேங்க. ரசம் அருமையாக இருக்குங்க. ரசப்பொடி ரெடிங்க. நான் ஏற்கனவே தாளித்து விட்டுட்டேங்க. இதுக்கு நான் பூண்டே போடலிங்க, பூண்டே தேவையே இல்லைங்க. நுரை கட்டும்போது இதை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுருங்க. பெருங்காயப்பொடி நான் ஆல்ரெடி போட்டேங்க, அதனால தான் இந்த ரசப்பொடியில் நான் ஆட் பண்ணலிங்க. அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து, என்னம்மா வெறும் ரசம் தானா இன்றைக்கி அப்படின்னு கேட்டுச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டில் ஒரு வாழைக்காய் இருந்துச்சுங்க, எடுத்து பஜ்ஜி போடலான்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி பஜ்ஜி மாவை கரைச்சாச்சுங்க. கரைச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. சூடான பஜ்ஜி, சுவையான ரசம், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ரசத்தை வச்சு பார்த்துட்டு, ரசப்பொடியை செஞ்சு சூடான சாப்பாட்டில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். பாய்.